விஷ்ணு பிரம்மா சிவன் 3 பேர் கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. தமிழில் உருவாக்கப்பட்ட பூமி, ஆதிக்கத்தில் உள்ள பூமி 12 ராமேஸ்வரம் உள்ள கணக்கு, 12 ராமேஸ்வரம் உள்ள கணக்கு. ராமேஸ்வரத்துலேருந்து கணக்கு உள்ள கணக்கு 12வது ஜோதிர்லிங்கம் வந்து தமிழ் வார்த்தை, தமிழ் பண்பாடு, தமிழில் உள்ள வார்த்தை தான் கொடுத்தார். உலக நாடு மன்னராட்சியில் பூராமே டெல்லி வரைக்கும், கன்னியாகுமரியிலேருந்து டெல்லி பார்டர் கடைசி வரைக்கும் தமிழ் வார்த்தையில் தான் ஆட்சி ஆண்டு கொண்டே இருந்தது மன்னராட்சி. அதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சி, அதுக்கு முன்னாடி ஆட்சி, முதல் ஆட்சி நீதி அரசர், கடவுள் ஆண்டார். தமிழ் வார்த்தை, தமிழ் உள்ள கணக்கு. தமிழ் வார்த்தையிலே 12 ஜோதிர்லிங்கமாக அமர்நாத் டு ராமேஸ்வரம் வரைக்கும் தமிழ் வார்த்தையில் தமிழ் பண்பாடு, தமிழ் உள்ள கணக்கு 12 ஜோதிர்லிங்கம். புரியுதா? புரிஞ்சுக்கப்பா, கோர்ட்டில் புரிஞ்சுக்கப்பா. இதை திருச்சி மொழியை ஆக்கி பேப்பரில் உள்ள அச்சடித்து பேப்பரை விட்டு பூமியை பாழாக்கிட்டான். அதுதான் கல்வி பூராமே நோட்டீஸ் விட்றப்பா அப்படின்ட்டார். இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்றத்திலேருந்து ஸ்கூல், ப்ரைவேட்டு ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல், எம்எல்ஏ வச்சுருப்பான், எம்பி வச்சுருப்பான், பல கோடி உள்ளவன் ஸ்கூல் நடத்துவான். ப்ரைவேட்டு ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறது கம்மி. ஒவ்வொரு நாட்டிலையும் 1%, 99% ப்ரைவேட்டு ஸ்கூலாக வச்சு நடத்தி காகித பேப்பரை அச்சு அடித்து நடத்தி பாழாக்கிட்டான். புரியா? பிள்ளைகளையும் பாழாக்குதான். அங்கங்கே ஸ்கூல்களில் சொல்லிக் கொடுக்குற வாத்தியார், டீச்சர், வாத்தியார் தமிழ் பண்பாடில் தான் சொல்லணும், தமிழ் வார்த்தையிலே சொல்லியாச்சு. பூரா அசிங்கத்தனம், அகம்பாதத்தனம். பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்கிறது தமிழ் வார்த்தையில் படிக்கக்கூடிய தமிழ் பண்பாடில் உள்ள குடும்பங்கள் பிள்ளைகளை விடுவாங்க. அந்த பிள்ளைகள்லாம் சீரழியுது. புரியுதா? பல கோடி உள்ள பிள்ளைகள் ஆணும் பெண்ணும் தப்பில்தனமாக செய்யுது. எல்லாமே நீதிமன்றத்தில் தெரியும், கோர்ட்டில் தெரியும், வழக்கறிஞர்களுக்கு தெரியும், நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டாருக்கு தெரியும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் முக்கால் சத்தியம். அதனால் இப்போ பூராமே ரொம்ப மோசத்தில் போய்கொண்டே இருக்குது. அடக்கிற கணக்கு கடவுளால் தான் அடக்க முடியும். எல்லா ஸ்கூலுக்கும் நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து நோட்டீஸ் விட்றப்பா வழக்கு பயங்கரமாக ஆடுது. தமிழ்நாட்டுக்குள்ளே பூரா பிள்ளைகளை பூராமே ஆபாசத்தில் வழக்கு ஏறுது. அது ரொம்ப தப்பு. நோட்டீஸ் ஸ்கூலுக்கு பூரா கவர்மெண்ட் வச்சுருக்கிறது, ப்ரைவேட் வச்சுருக்க, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் எல்லாருமே ஸ்கூல் வச்சுருக்கான். எல்லாரும் உள்ளே போயிடுவான். எது கணக்கு போடுறாரோ நீதி அரசர் கண்டிப்பாக உள்ளே தூக்கி ரிலீட் அடித்து போடுவார். அவர் பூமியில் விவசாயம் கொடுத்துருக்கார் உயிர் வாழ்கிறதுக்கு, எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அழித்து மானிட பிறவியை அதையும் அழிக்கான். ஒன்றுக்கு அழிக்க விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கான் அரசியல்வாதி. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. இது கூடிய சீக்கிரமாக எல்லாமே கணக்கு வரும்பா. கோர்ட்டிலேருந்து எல்லா ஸ்கூலுக்கும் எல்லாம் விட்டுரு. ஸ்கூலு பூரா காலேஜ் எதில் கட்டியிருக்கான்? பூரா விவசாய இடத்துல கட்டியிருக்கான். இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. குளத்துக்கு கீழே என்னென்ன கட்டணுமோ அத்தனையும் கட்டி விவசாய இடத்த பூரா அழிச்சிருக்கான். அதனால் நோட்டீஸ் விட்றப்பா. விவசாயத்தில் அழித்தாலே நோட்டீஸ் விட்டாகணும். முக்கால் சத்தியம் நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து கொடுத்துறப்பா.